பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் ஹோம்மேடு பாடி வாஷ் பவுடர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் காலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பவுடரும் நம்மளோட ஸ்கின்னை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாடி ஃபுல்லாகவே ஒரு ஹெர்பல் பேக் போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு டெய்லி வாஷ் பண்ணால் எந்த ரிசல்ட் இருக்குமோ அதே அளவுக்கு ரிசல்ட் வந்து இதை நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் இருக்கும். நல்ல ஒரு க்ளோயிங், அந்த மாதிரி ஸ்கின் லைட்டனிங் ஆகுறது, ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுறது, உங்களோட ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு 6 month 1 year வரைக்கும் கெடாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குவான்டிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போடுறது வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வீக்லி 2 days நம்ம இந்த பேக்கேஜ் ஸ்க்ரப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறது வந்து பாசி பயிர் மாவு ஸ்கின் லைட்டனிங்க்கும் அதே மாதிரி ஸ்கின்னை பக்காவாக க்ளோ பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து அதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டியில் பாசிப்பயிறு மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஈக்குவல் குவான்டிட்டிலேயே முல்தானி மெட்டியும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு உடம்புல வந்து இந்த பொறி இந்த மாதிரி வராமல் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முல்தானி மெட்டி வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு முல்தானி மெட்டி ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கோகோ பவுடர். நான் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேட்பரியோடது ஆட் பண்ணுறேன். இது நல்லாவே இருக்கும். ஸோ 100% கோகோ பவுடராக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில், அதாவது 1.5 ஸ்பூன், இல்லைன்னா நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும், லைட்டனிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். பனிக்காலத்துலலாம் ரொம்ப சூப்பராக இது வந்து ஹெல்ப் பண்ணும். பட் இதை வந்து நம்ம சோப்பு போடுறதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் க்ளீனிங் பர்பஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் பாடி ஒயிட்னிங் அண்ட் க்ளோவிங் பவுடர். இந்த பவுடர் வந்து நல்ல ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். நம்ம சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஒரு சூப்பரான பவுடரை நம்ம டெய்லியுமே ஆஃப்டர் சோப்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம க்ளோவிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம்மேடு ஹெர்பல் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வாவ், செம்மையான ஒரு சாக்லேட் ஸ்மெல் வரும். இதில் கோகோ பவுடர், பாசிப்பயிறு மாவு, இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். எத்தனை நாள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் அப்படின்னு கேட்டால், கண்டினியூவாக ஒரு 7 days யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்து வந்துடலாம். பாடிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி கலந்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் பால் கலந்துக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் பால் கலந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது பால் கலந்து. எப்போவாது வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஒரு சூப்பராக ஒரு பேக் மாதிரி நான் போட போகிறேன் அப்படின்னா நல்லா ஒரு பால் கலந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு சோப் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes வரைக்கும் விட்டுருங்க. ரொம்ப வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து கேமரா கிளாரிட்டி வந்து அவ்வளோவா இல்லை. அப்படி இருந்துமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 7 நாளைக்கு அப்புறம் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என் கூட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் தமிழ் புட்டிட்டாக்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்களா? இப்போ மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.